ஆனால் எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு பாருங்கள். இந்த பூட்டை தான் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே போராட்டம். எல்லா பேயுமே தான் ஏன்னு நாங்கள் கதறோம். கொண்டிதான் இந்த தென்னமல்லியில் குத்தி இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிக் தமிழன் பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. நம்ம தெரிஞ்ச ஒரு ஹஸ்ரத் தொட்னம்பட்டியில் ஒரு இறைநேச பெண்மணி ஒருத்தவங்க அடங்கியிருக்காங்க. அங்கே நம்ம ஜியாரத் போகலாம், அங்கே போய் வரலாற்றை நம்ம சேகரித்து இன்ஷா அல்லாஹ் பொதுமக்களுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளும் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்ரத் அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு, ப்ளஸ் அங்கே இருக்க நிர்வாகி பஷீர் பாய் அவங்கள்ட்டையும் பர்மிஷன் கேட்டுட்டு இன்ஷா அல்லாஹ் அப்படியே கிளம்பணும். இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னாக்க, திண்டுக்கல்லினுடைய கடைசி பகுதி பழைய கரூர் ரோடுன்னு சொல்லுவாங்கள்ல, பழைய கரூர் ரோட்டில் அந்த நந்தவனப்பட்டின்னு ரோடு போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதிலேருந்து சரியாக ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி தொட்னம்பட்டி. அந்த தொட்னம்பட்டியில் இறைநேச பெண்மணி அங்கே மறைமுக ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இறைநேச பெண்மணி அவங்கள நம்ம ஜியாரத் செய்ய போகிறோம். மேலும் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அவங்க நம்மள்ட்ட சொல்ல இருக்கிறாங்க. மேலும் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் வாங்க ஜியாரத் போகலாம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவினுடைய மாபெரும் கிருபையால் நம்ம திண்டுக்கல்லிருந்து சுமார் ஒரு 10-12 கிலோமீட்டர் தாண்டி தொட்னம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு முன்னாடி நிற்கிறோம். இன்னும் தொட்னம்பட்டின்னு பார்த்தோம்னா இன்னொரு 1 கிலோமீட்டருக்கு கூட கிடையாது, அவ்வளோதான், ஒரு அரை கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே தர்கா இருக்குது. அந்த தெரியுது பார்த்தீங்களா, 1 கிலோமீட்டரில் ஒரு பரலாங்க அந்த தர்கா தெரியுது பார்த்தீங்களா. இப்போ நம்ம அங்கே தான் நம்ம ஜியாரத் பண்ண போகிறோம். அதனுடைய இட அமைப்பே ஒரு காடு போன்று தான் காணப்படுது. இதில் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுங்களா, இவங்க யார் அப்படின்னாக்க, குளிப்பட்டி மகான் ஷேக் ஃபரீத் ஒலியுல்லா சக்கரை பாவா கத்தசல்லா அஸ்ருல் அசீஸ் அன்னவர்களுடன் இவங்க சேர்ந்து வந்தவங்களாகவும், மேலும் அவர்களினுடைய குடும்ப உறவினர்கள் அப்படிங்கிற முறையிலையும் சொல்கிறாங்க. இவங்களுடைய இந்த இறைநேச பெண்மணி அவர்களுடைய பெயர் மரியம் பீவி அப்படிங்கிற முறையில் சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே மேலும் பல்வேறு சுவாரஸ்யமான, என்ன சொல்கிறது, நம்ம கேட்கும்போதே உடம்பு புல்லரிக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய புதைஞ்சு கிடக்குது. இதில் இன்னொரு விஷயம் ஒன்று அதை நான் அங்கே போய் சொல்கிறேன். நான் என்ன அப்படின்னாக்க, ஒரு விஷயம் செய்யாததன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 51 பேருக்கு நடந்த ஒரு நிகழ்வு, அது ஒரு மறக்க முடியாத ஒரு வரலாற்று நிகழ்வாக காணப்பட்டுருச்சு. அது என்னங்கிறத நம்ம அங்கே போய் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் வாங்க ஜியாரத்துக்கு போகலாம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் நம்ம தர்கா அடைஞ்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ். அம்மா உங்களுக்கு கொஞ்சம் சலாம் சொல்லுங்கள். அண்ணே கொஞ்சம் தள்ளிக்கங்கண்ணே. அம்மா உங்களுக்கு சலாம் சொல்லிக்கோங்க. இவங்க தான் பீவி அம்மா அவுலியான்ற முறையில் சொல்லக்கூடியவங்க. அதாவது அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க ஒரு வரலாற்று சம்பவம் சொன்னாங்க, இவங்க சொல்கிறத நான் கேட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் விட இப்போ ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன அப்படின்னா, ஊர்லேருந்து கிளம்பும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹஸ்ரத் சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி தொட்னம்பட்டியில் இங்கே ஒரு தர்கா ஒன்று இருக்குது, நீங்கள் போய் எடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்மளும் சரி தர்கா
சாதாரண ஒரு அவுளியா தானே அவங்க, நார்மலானவங்க தானே அப்படிங்கிற முறையில் வந்துட்டோம். வந்து பார்த்தோன்னே அவங்க நிர்வாகி வந்து சாவி கொண்டு வர சொன்னோம். சாவி கொண்டு வந்தாங்க. பார்த்தாக்க பூட்டு திறக்கலை. பூட்டு பார்த்திங்களா, பூட்டு திறக்கலை. என்ன காரணம்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து உள்ளுக்குள்ளே எதுவும் உண்டியல் இருந்தால் திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் திருடர்கள் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க போல். அம்மா ஒரு துவா பரக்கத்தில் வந்து அந்த பூட்டை உடைக்க முடியல, அவங்களால அந்த பூட்டை உடைக்க முடியல. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ என்ன அப்படின்னாக்க, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அம்மா அவர்கள்ட்ட போய் ஜியாரத் செஞ்சு மக்களுக்கு இந்த நிகழ்வை வந்து கொண்டு போகணுன்றதுக்காக எப்படியாவது அந்த பூட்டை உடைச்சிடணும் அப்படிங்கிற முறையில் சுமாராக ஒரு 25 நிமிஷமாக, எவ்வளோ நேரங்க, 25 நிமிஷம் நாங்களும் அடித்து உடைக்கவே முடியலைங்க. அப்புறம் தான் வந்து மனசுக்குள்ளே ஒன்று தோணுச்சு, நம்ம கிளம்பும்போது வந்து அவங்கள ஒரு சாதா சீதாவாக தானே நினச்சி வந்தோம், ஒரு சாதாரண ஒரு அவளியாக தானே போய் எடுத்து எல்லாத்துக்கும் போட்டுவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சி வந்தோம். அப்புறம் அந்த தான் மனசுக்குள்ள ஞாபகம் வந்துச்சு. உடனே வந்து தௌபா செஞ்சேன். அம்மா, இது மாதிரி உங்களினுடைய தரஜா தெரியாமல் நான் வந்து அது மாதிரி தவறாக நினச்சிட்டேன், என்னைய நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 2வது ஓங்கி அடியில் டப்புன்னு இந்த பூட்டை வந்து திறந்துச்சுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதை விட இன்னும் பெரிய ஒரு கராமத்து வேணும். பூட்டை உடைக்கிறது ஒரு பார்க்குறவங்களுக்கு தோணலாம், பூட்டை உடைக்கிறதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு. ஆனால் எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு பாருங்கள். இந்த பூட்டை தான் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே போராட்டம். அந்த நிர்வாகிகள் எல்லாமே நம்ம கூட தான் இருந்தாங்க. அவங்க நம்ம தான் கேட்டோம், கண்டிப்பான முறையில் உள்ளே போய் எடுக்கணுங்கன்னு சொன்னோம். அவங்களும் எடுத்துடலாம் அப்படின்னாங்க. ஆனால் அந்த பூட்டை உடைக்கிறதுக்குள்ளே 25 நிமிஷம் படாத பாடு. ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு தௌபா, அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா, உங்களை நாங்கள் ஒரு சாதா சீதாவாக தான் நினச்சிட்டோம், நாங்கள் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்ன குறிப்பிட்ட ஓரிரு நொடிகளில் பூட்டு பட்டார்னு திறந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம்தான். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய கராமத்து வெளியிலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஏதேனும் நியத்து வைத்துக் கொள்வதாக இருந்தால் நீங்கள் நல்ல முறையில் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். அம்மாவினுடைய துவா பரக்கத்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு ஆட்சேபனமுமே கிடையாது. அம்மா அவர்களுடைய முழுமையான ஃபைஸ் பரக்கத்து பார்க்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் வாங்க ஜியாரத்துக்கு உள்ளே நம்ம போகலாம். மேலும் சுவாரஸ்யமான இப்போ நான் சொன்ன ஒரு தகவல்கள் அப்படிங்கிறத வந்து நான் கண்ணால் பார்த்தது. இன்னும் அந்த காலகட்டத்திட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு, ஒரு கேட்டோன்னே ஒரு புல்லரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம உள்ளே போய் அம்மாவனுடைய தர்பாரினுடைய முன்னாடி வந்து அதனுடைய நிர்வாகி வந்து நம்ம பஷீர் பாயை வந்து சொல்ல இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணுங்க. மாபெரும் கிருபை. வெளியில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பின்னாடி அம்மா ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு போராட வச்சிட்டாங்க. அது என்னன்னாக்கா, அது என்ன சொல்கிறது, அவங்கள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண ஒருத்தவங்க அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது தான் அப்படின்னு தோணுனதுனால அவ்வளோ சாதாரணமாலாம் நான் நல்ல பண்ணேன்னு அப்படின்ற முறையில் வெளியிலே காட்டிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அம்மா அவர்களினுடைய பல்வேறு கராமத்துக்களையும் மேலும் பல்வேறு நிகழ்வுகளையும் கூறுவதற்காக இந்த தர்காவினுடைய நிர்வாகத்தை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம பஷீர் பாய் அவங்க வந்து நம்ம கூட இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அம்மா அவர்களுடைய ஃபைஸ் பரக்கத்தையும் மேலும் அவர்களின் மூலமாக அடைந்த அவங்க அந்த பரக்கத்தையும் மேலும் கராமத்துகளையும் இன்ஷா அல்லாஹ் நம்மிடம் வந்து சொல்ல ஆசைப்பட்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் வந்து கண்டுகளிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது வந்து அம்மா அவங்க வந்து நம்ம ஜியாரத்துக்காக நம்ம வந்திருந்தோம், நம்ம இஸ்லாமிக் தமிழன் சேனல்லேருந்து. இன்ஷா அல்லாஹ் அம்மா அவர்களின் மூலமாக அடைந்த உங்களுடைய தெரிஞ்ச விஷயங்கள் மேலும் உங்களினுடைய குடும்பத்தில் நடந்த விஷயங்களை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் பக்கத்தில் வாங்க. இவங்களுடைய வாரிசுகள் சம்மந்தப்பட்டதுங்க. ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப், ஆத்தங்கரை அவங்க
பேர் சையத் அலி பாத்திமா, சிக்கந்தாமலை சிக்கந்தர் பாதுஷா, கனவாச்சி இது. அதை விட்டால் மந்தநாயக்கன்பட்டி ஆலமர் சாஹிபு, அதை விட்டால் மல்கர் சாஹிபு இவங்களோட மச்சான், பாடியூர் மச்சான் இவங்களுக்கு மச்சான். இதை விட்டு புலிப்பட்டி சக்கரை பாவா, அரபு சாஹிபு, வெள்ளனம்பட்டி அங்கே ஒரு சின்ன தர்கா மாதிரி இருக்கு, அந்த இது அந்த தர்கா. இங்கே நம்ம குஜிலியமார் பக்கத்தில் நம்ம அது பேர் நல்லா யாவும் இல்லை, குஜிலியமாரிலேருந்து உள்ள அந்த தர்காவுக்கு பேர் ஒரு நிமிஷம், மாப்பிள்ளை மிரா சாஹிபு. அதை விட்டால் நம்ம இந்த இது தான் மொத்தத்துக்கு எல்லாருமே வந்து கேஸ் இதில் இது பாருங்க இன்னும் ஒன்று விட்டுருக்கேன். இவங்களோட அக்கா வந்து ஹாஜரம்மா, சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழக ஸ்கூல் அடங்கியிருக்கு இவங்க அக்கா. அதே இது இவங்களோட பந்துக்கள் ஹாஜா மைதீன் திருச்சி காஜா மலையில், அதாவது வந்து இவங்க பூராமே பந்துக்கள். காஜா மலையில் அடங்கியிருக்கவங்க யார் அப்படின்னாக்கா நத்தரோலி பாதுஷா நாயகம். அவங்க தர்பாரில் வந்து 40 நாள் சில்லா இருந்து அவங்க வந்து காஜா மலையில் அவங்க தான் நமக்கு அதிகமாக இது அதிகமாக மூவ் பண்ணுறவங்க ஹாஜா மைதீன் தான். திருச்சியிலேருந்து வருவாங்க. மற்ற இப்போ திருச்சி மார்க்கெட்டில் இருந்தோட ஒருத்தர் வந்து அவங்க வாரிசே அத்து போச்சான், புருஷன் முன்னாடி வந்து நிம்ப மன்றாடினாங்க. அப்புறம் என்கிட்ட வர விட்டு இங்கே பாத்தி எழுதிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்தது இனிமேல் உங்களுக்கு ஆபத்து வராது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது அம்மா மூலியமாக ஆமாம் அடைஞ்ச நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. நான் ரொம்ப போக்கிரித்தனம் உள்ளவனுங்க. இவங்க தான் நீ அடக்குனாங்க, இவங்க தான் நீ அடக்கி அழகணும். நீங்கள் முன்னாடி வாங்க. கல்யாணத்திலையோட எங்களுக்கு சரியான ஆபத்து. பாத்தியா பலான்னு செய்யாமல் போயிட்டான். இங்கேருந்து தென்னம்பிள்ளையில் தான் இவங்க காப்பாற்றினது. நேராக கேணிக்குள்ளே கொண்டு போய் அதுக்கு 5 வேளை தொழுதுட்டு அவர் வண்டி எடுத்தார் டிரைவரு. அவருக்கு இப்போ போகும்போது பைபாஸாகவே தெரிஞ்சிருக்கு பூரா. அந்த கொண்டி தென்னை மரத்தில் கொண்டி தான் என்னடா மேட்டில் ஏறுது எல்லாம் பேயுமே தான் ஏன்னு நாங்கள் கதறோம். கொண்டி தான் இந்த தென்னம்பிள்ளையில் குத்தி இருக்குது. 51 பேர் அடிபட்டது. ஆனால் கேணிக்குள்ளே தொங்குது. அப்படியே 51 தேங்காய் கீழே விழுது. இன்ஸ்பெக்டர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு எண்ணி பாடுறா அப்படின்ட்டு 51 காய் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி வந்து நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துட்டு பாத்தியா பலன் ஓதிட்டு இந்த 51 உயிரையும் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டு சாயந்தரமாக போய் தாலி கட்டிட்டு வந்தோம். இவங்க போய் தாலி கட்டிட்டு வா அப்படின்னு உத்தரவு கொடுத்ததுக்கு முன்னாடி தான் நாங்கள் போனோம். மொத்தத்துக்கு அதாவது கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ரொம்ப சிறந்தவன்ற மாதிரி நினைக்கிறேன். அப்படியா? கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்துமே தெருவு காணுவாங்க. எல்லாத்தையுமே இப்போ எத்தனையோ பேர் வந்து குழந்தை பாக்கியம்லாம் கேட்டு நல்லபடியாக வந்திருக்குன்ட்டு வந்து பாத்தியா பலன் செஞ்சுட்டு போவாங்க. நாங்கள் வந்து காசு பணம்லாம் நீங்கள் ஒன்றும் செய்யாதுன்னா உங்கள் இதில் வந்து பாத்தியா பலன் செஞ்சு உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. என்னங்க உங்களை என்ன நீங்கள் நியத்து வைக்கிறீங்களோ, ஏழ்மையாக இருப்பாங்க, வசதியாக இருப்பாங்க, அதை பற்றிலாம் நினைக்கலாம். நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சீங்க அப்படின்ட்டு போயிடுவோம். இல்லை அவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து சொல்கிறது ஒரு தனிமையான ஒரு இடம். ஆனால் ஜலாலியத்தை பார்த்தோம்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜலாலியத்தாக இருக்குது. இது பெரிய சக்தி வாய்ந்ததுங்க. நான் இது வந்து எப்படின்னா வாகனத்தில் தான் வருவாங்க. அதிபயங்கரமாக இந்துக்களே சொல்லியிருக்காங்க. எப்படின்னா நம்ம ஊர் பள்ளிவாசலில் வந்துட்டு நேராக கிழக்கு வீடு ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் படுத்திருந்தவன் வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனான், இந்த மாதிரி உங்கள் இது வந்துட்டு போகுது, உடனே அங்கே என்னென்ன செய்யணுமோ செய்யுங்கப்பா அப்படின்னு தச்சுருவமாக போவாங்களாம். பயங்கரமாக அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், பயங்கரமாக போவாங்களாம். வாகனத்தில் தான் போவாங்களாம், வாகனத்தில் தான் வருவாங்களாம். அதே மாதிரி நான் ஒரு இடத்துல இருந்தேன். வெளிப்படையாக ஒரு நீ இருக்கிறது இந்த இடத்துல இருக்கிற உன் வீடு வந்து சுத்தம் இல்லை, வாசல் வீதியில் வந்து 4 கால் ஜீவன் நடக்குது. அவங்க குதிரை வாகனத்தில் வந்து கொல்லைக்கு பின்னாடி இறங்குறாங்க, கிடுகு போட்டு வச்சுருக்கேன். நான் இருக்கிறதுக்கு அவனுக்கு இருக்கிறதுக்கு
2 கிலோமீட்டர் வித்தியாசங்க. வித்தியாசத்துலேருந்து என்னைய சொல்கிறேன், இந்த மாதிரி அந்த இடத்துல வாகனம் வர்றாங்க, அந்த இடத்துல சுத்தமாக வச்சுக்க பளிச்சுன்னு விட்டு. அங்கே தான் வந்து குதிரையில் இறங்குவாங்க, குதிரை கட்டியிருக்கு. அப்புறம் அவங்களுக்கு பாத்தி அவதிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தேவை ஒரு பக்தி மட்டும்தான். அவங்கள நினச்சி எங்கே வேண்டாலும் போய்கிட்டே இருக்கு. உடம்புல எதுவும் இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் காசு வாங்கினானுங்க, என்கிட்ட காசு வேணாம் அப்படின்ட்டேன். ஒரே வார்த்தை, எந்த காசும் கொடுக்காத, போடா வாடான்னு தான் பேசுகிறேன். கொஞ்சம் அச்சப்பட்டேன். 3வது ஆள் வந்து நம்மளை சொல்ல போகும்போது நம்ம உஜாரில் இருக்கணும். அதனால் இவங்களை சுத்தமாகவே நம்ப ஆரம்பிச்சிட்டேன். இவங்க நமக்காக அல்லாட்ட துவா செஞ்சால் போதும், நமக்கு கைகால் சுகத்தை கொடுத்தா போதும், நம்ம பிழைச்சிக்குவோம். இந்த எண்ணம் படைச்சவே நான் காசு பணத்துக்கு இதுக்கு ஆசைப்படலை. நல்ல விதமாக செய்யணும். இதை கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணணும்னு பார்த்தேன், முடியல. நம்ம செய்ய போகும்போது ஒருத்தன் தடுக்கிறேன், அதனால விட்டுட்டேன் அசால்ட்டாக. வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் முன் வருவாங்க. நல்லா பறக்கத்தை செய்யட்டும். இவங்களும் அல்லாட்ட துவாஜ் கேட்டு அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்யட்டும். வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பான முறையில் யாராவது செய்யணும்னு விருப்பப்படுறவங்க அவங்க வந்து செய்யட்டும். அதை பற்றி ஒன்றும் இல்லை. வந்து ஒரு நியத்தோடு வாங்க, அந்த நியத்து உண்மையிலே கபுல் ஆகும். அல்லாவோட கிருபையில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நியத்தோடு வாங்க. அந்த நியத்தை வந்து இந்த இடத்துல வந்து கபலாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ். இந்த திருச்சிக்காரளவு எனக்கு அழுகையே வந்துருச்சு. நீங்கள் போங்க, அங்கே பாத்தியா ஊற்றிட்டு நீங்கள் அவங்கள மட்டும் நினச்சிக்கிட்டு அங்கே போங்க. வேறு எந்த இதுவும் ஒரு சின்ன இதாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் அடிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். இதுவரையிலும் எந்த இதுவும் இல்லை. நல்லா இருந்தால் வந்து உங்களுக்கு இங்கே முடிஞ்சால் வந்து பாத்தியா பலன் செய்யுங்க, இல்லை அங்கே முடிஞ்சால் அங்கே செஞ்சுக்குங்க. ஒரு 10 பேர்த்துக்கு 20 பேர்த்துக்கு உங்களுக்கு ஆக்கி போடுற அளவு தகுதி இருந்தாலும் செஞ்சுருங்க. அவங்கள நினச்சி இவங்களை அறுத்து கோழி அறுத்து முட்டைக்கோழி தான் இருக்கணும். நம்ம பேம்சியா அவங்களுக்கு மாதிரி. ஆமாம், முட்டைக்கோழி மட்டும்தான். அது அவன் ஏமாத்தினா கூட அது ஒரு முட்டைக்கு மேலே இடாது வாங்கி. 2-3 பேர் ஏமாற்றிருக்கானுங்க எங்கள் ஆளுகளே, இப்படியான ஆளுங்க. அவனுங்களே மறுநாள் வந்து காலில் விழுவானுங்க. நிறைய தெரியாமல் சொல்லிவிட்டு முட்டை நிறைய 5-6 முட்டை அடிச்சு என்கிட்ட வந்து ஒன்று தானே இப்போ அடிச்சு போ அப்படியுமே கருவோடு அப்படியே இருக்கு. வாங்கி 4 நாளைக்கு முன்னாடி விட்டுருவேன். அந்த நோம்பன்னைக்கு செய்வேன். இதுக்கு மட்டும் தனியாக. அது ஒரு வந்து ரமலான் சவால் பிறையில் பிறை 13 நைட்டு இப்போ விடிய 14. 13 சவால் பிறை 13 நைட்டு விடிய 14 அப்படியே. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய தமிழர் நேயர்களே, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீரமங்கை, ஒரு குதிரையில் பயணிக்கக்கூடிய, மறைமுகமாக குதிரையில் பயணிக்கக்கூடிய ஒரு வீரமங்கையான நமது பிவிஎம் அவங்க முன்னாடி வந்து நம்ம நிற்கிறோம். நம்ம உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஜலாலியத், மிகப்பெரிய ஒரு கராமத் வாய்ந்தவங்க. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவருக்குமே ஒரு தேட்டம் இருக்கும், ஒரு தேவை இருக்கும். அந்த தேவையை நியத்து வச்சு இன்ஷா அல்லாஹ், அதாவது சுற்றி காமிங்க வச்சுருக்கேன், சுற்றி பின்னாடி அங்கிட்டு காமிங்க, பின்னாடி காமிங்க. அதாவது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, சாதாரண ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இருக்குது. இந்த என்ன சொல்கிறது, வயல்வெளி பகுதிகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. சாதாரண இடத்துல தானே அவங்க அடங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே யாருமே நினச்சிடாதீங்க. ஆனால் இங்கே அடங்கியிருக்கவங்க வந்து உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. பவர்ஃபுல்லுங்கிறத விட அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தில் இருக்காங்க. பவர்ஃபுல்லுங்கிற வார்த்தைக்கெலாம் வந்து அர்த்தமே இல்லை. ஆனால் அல்லாஹ் தாலாவினுடைய மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இறைநேச பெண்மணியாக அவங்க வந்து இருப்பதன் காரணமாகத்தான் உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு ஜலாலியத்தன்மை கொண்டதாக இவங்க வந்து இருக்காங்க. உங்களுடைய தேவைகளை, முராதுகளை கண்டிப்பான முறையில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இதனுடைய அட்ரஸ்ஸு ப்ளஸ் வந்து இது எங்கே, இந்த தர்கா வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்றத இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக வந்து நான் போட்டுருவேன். நான் என்னுடைய நம்பரோடு சேர்த்து இருக்கும். மேலும் வந்து நம்ம பஷீர் பாய் அவங்களுடைய நம்பரையும் சேர்த்து அந்த நிர்வாகி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் அதில் வந்து குறிப்பிட்டிருப்பேன். மேலும் இந்த தர்காவுக்கு வந்து உங்களால் எதுவும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் நினச்சிங்க அப்படின்னாக்க இன்ஷா அல்லாஹ் தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம நிர்வாகம் அவங்களுடைய பஷீர் பாய் அவங்களுடைய நம்பரை வந்து நம்ம தருவோம். நீங்கள் நேரடியாகவே வந்து பார்த்து இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். மேலும் வந்து வீடியோ மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள், அதாவது இங்கே நான் நேரடியாக நிற்கிறேன், நீங்கள் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற முறையில் வந்து அவங்க வந்து ஆமீன் சொல்லிடவும் மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அவங்க கண்டிப்பான முறையில் நீங்கள் பார்த்து அங்கே ஒரு கணம் நியத்து வைத்தாலும் அவங்களுக்கு தெரியும்
ஏதோ ஒரு மூலையில் சென்னையிலையோ மகாராஷ்டிராலையோ துபாயிலையோ எல்லா நாட்டுக்காரங்களும் இதில் வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எனவே நீங்கள் பார்த்து ஒரு கணம் நியத்தை மட்டும் வைங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அவங்க வந்து துவா செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா அவர்களை வந்து வலிமார்கள் இறை நேசர்களினுடைய கூட்டத்தில் அவர்களுடைய அருகாமையில் வைத்திருக்கின்றான். அவர்களுடைய இரக்க குணத்தின் காரணமாகத்தான், அவர்களுடைய மனப்பக்குவத்தினுடைய காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அருகாமையில் வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய தேவைகளை முராதுகளை நல்ல முறையில் நீங்கள் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் பிவி அம்மா அவர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் உங்களுக்கு வந்து நடந்தேறும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். या नबी सलाम अलैकुम, या रसूल सलाम अलैकुम, या हबीब सलाम अलैकुम, सलवातुल्लाह अलैकुम, अशरकल बदरु अलैना फतफा मिनहुल फुदूरु मिज़ला उसनिक मा रअयना कत्तु या वजह सुरूरी अंत शम्सुन अंत बदरुन अंत नूरुन फौक नूरी अंत यकसिरु वहाली अंत मिसबाहु सुदूरी या हबीबी या मुहम्मद या अरूसल हाफिकैनी या मुअय्यद या मुमज्जद या इमामल किबलदैनी मर्रा वजहक यसअद या करीमल वालिदैनी हौलुक साफिल मुबर्रद विरदुना यौमन नुशूरी अंत अफारुल खताया वदनो बिल मुबिकाति अंत सतारुल मसावी व मुकीलुल सराती या वलीयल हसनाती या रफी दरजाती कफिरो अन्नी दुनूबी वफुली अन सय्यिआती अलिमो सिर्रे व अहफा मुस्तजीब दअवाती रब्बी इरहमना जमीआ बिजमीहि सालिहाती ला इलाहा इल्लल्लाहु ला इलाहा इल्लल्लाहु ला इलाहा इल्लल्लाहु मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्ली वसल्लिम ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். கட் பண்ணி வைங்க. அல் ஃபாத்திஹா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب من شر النفاثات في العقد من شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل رب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्लाहुम्मा लकल हम्द लकल शुक्रिया या अल्लाह अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन बारिक व सल्लिम अलैहि अल्लाहुम्मा अफ़ुवन तुहिब्बुल अफ़्व फन्ना या करीम या रहीम या अल्लाह अल्लाहुम्मा अंत रब्बी ला इलाहा इल्ला अंत अलैहि तवक्कलतु व रब्बिल अर्शिल करीम मा शा अल्लाह कन ला हौला वला कुव्वता इल्ला बिल्लाहि अलिय्यिल अलीम अहलम अल्लाह अला कुल्लि शैइन क़दीर व अला क़द हाता बिकुल्लि शैइन इल्मा अल्लाहुम्मा इहदिना सिरातल मुस्तक़ीम अल्लाहुम्मा इहदिना सिरातल मुस्तक़ीम अल्लाहुम्मा इहदिना सिरातल मुस्तक़ीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम मिनन नबिय्यिन व सिद्दीक़ीन व शुहदाኢ व सालिहीन रब्बी हिक्बिली हिक्मन व सालिहीन रब्बना आतिना फिद दुनिया हसनतन व फिल आखिरति हसनतन व क़िना अज़ाबन्नार अल्लाहुम्मा सब्बि करमिका हादियतन नाज़िला बरकतन सामिला मक़बूलतन कामिलतन इला रूही सय्यिदना मौलाना मुहम्मद नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम सैदना कुतुबुल अक़ताब महबूब सुबहानी माशूक़ रहमानी जिंदिल नूरानी मुहय्यद्दीन अब्दुल कादिर जिलानी क़द्दसल्लाहु सिर्रहु सैदना कुतुबुल अक़ताब सुल्तान हिंद हिंदुल वली अजमेर बाबा चिश्ती क़द्दसल्लाहु सिर्रहु सैयदना कुतुबुल अक़ताब मरियम बीवी क़द्दसल्लाहु सिर्रहु सैयदना कुतुबुल अक़ताब मरियम सैयदना कुतुबुल अक़ताब बीवी अम्मा क़द्दसहा सैयदना कुतुबुल अक़ताब बीवी अम्मा क़द्दसहा सैयदना कुतुबुल अक़ताब बीवी अम्मा क़द्दसहा सैयदना कुतुबुल अक़ताब
ஏர்வாடி சையீத் இப்ராஹிம் சுல்தான் ஷஹீத் உல் இல்லா கதஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் அபு தாஹிர் ஷஹீத் உல் இல்லா கதஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் அப்பாஸ் மத்ரி ஷஹீத் உல் இல்லா கதஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் டாக்டர் கிம் ஷஹீத் உல் இல்லா கதஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் அரக்காசம்மா கத்தஸஹா, சையதுனா குதுபுல் அக்தாப் சாராம்மா சௌராம்மா கத்தஸஹா, சையதுனா ஏர்வாடி அவுலியாக்கள் ருஹி அஜ்மை, சையதுனா குதுபுல் அக்தாப் கீழக்கரை சதகத்துல்லா அப்பா கத்தஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் சிக்கந்தர் அலி பாஷா சிக்கந்தாமலை கத்தஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் கோரிப்பாளையம் சுல்தான் அலாவுத்தீன் சுல்தான் சம்சுத்தீன் சுல்தான் ஹபீபுத்தீன் வலியுல்லா கத்தஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் குளிப்பட்டி மகான் ஷேக் ஃபரீத் வலியுல்லா சக்கரை பாபா கத்தஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் மௌலானா ஹஜரத் கத்தஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் திருச்சி நத்தஹர்வலி தபலே ஆலம் பாதுஷா நாயம் கத்தஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் காஜாமலை வலியுல்லா கத்தஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் நாகூர் ஷாகுல் ஹமீத் மீரான் கஞ்சசிவாய் மாணிக்கபுரி கத்தஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் சுல்தான் பீவி கத்தஸஹா, சையதுனா குதுபுல் அக்தாப் யூசுப் தாதா வலியுல்லா கத்தஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் முத்துப்பேட்டை ஷேக் தாவூத் வலியுல்லா கத்தஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் பாப்பாவர் ஷேக் அலாவுத்தீன் வலியுல்லா கத்தஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் பேகம் ஷாஹிபா கத்தஸஹா, சையதுனா குதுபுல் அக்தாப் சில்லாமா கத்தஸஹா, சையதுனா குதுபுல் அக்தாப் ஷுக்கான் சாய் வலியுல்லா கத்தஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் மல்கர் ஷா வலியுல்லா கத்தஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் கலிக்கம்பட்டி ஷூஃபி கத்தஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் சையதுனா குதுபுல் அக்தாப் திப்பு சுல்தான் வலியுல்லா கத்தஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் மகான் தடா புடா அவுலியா சையீத் இப்ராஹிம் மகாமே கத்தஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் பாபர் ஷா வலியுல்லா கத்தஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் ஹஜரத் லத்தீஃப் மௌலானா கத்தஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் கவுஞ்சி மலங் பவுலில்லா கத்தஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் கௌகபுல் ஹிந்த் ஹாஜா பஷீர் அஹமது பேர்னாம்பேட்டை கத்தஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் ஜமான் கமாலுத்தீன் ஆத்தூரை ஆரணி பாவலில்லா கத்தஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் அக்தாப் அப்துல் காதிர் பாவாஜி ராசிவரம் கத்தஸல்லா சுல்லதி, சையதுனா குதுபுல் ஜமான் சையதுல் இப்ராஹிம் சிஸ்தி பாவா தாமத் பரக்காத்துஹு, சையதுனா குதுபுல் ஜமான் ஃபாருக் பாவா தாமத் பரக்காத்துஹு. அல்லாஹும்ம ஹஜ்ஜ பேத்திகல் ஹரம் ஜியாரத் நபீனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மேலும் யா அல்லாஹ் நாங்கள் அறிந்து அறியாமலோ தெரிந்தும் தெரியாமலோ அனைத்து விதமான பாவங்களை மன்னிப்பாயாக. மேலும் யா அல்லாஹ் அனைத்து வழிமார்களையும் முன்வைத்து யா அல்லாஹ் அம்மா அவர்களிடம் துவா கேட்கின்றோம் யா அல்லாஹ். மேலும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அவர்கள் என்ன தேவை என்று நீ அறிவாய் யா அல்லாஹ். அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் ஹலாலாக்கி ஹாஜத்துக்கள் அனைத்தையும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் மேலும் உன்னால் பொருந்திக் கொள்ளப்பட்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபோ தாபியின்கள் வலிமார்கள் ஒலிமார்கள் சுகதாக்கள் நாதாக்கள் ஃபுகஹாக்கள் பத்ரியீன்கள் உஹதியீன்கள் ஹுந்தக்கீன்கள் தபூக்கீன்கள் ஷேகுமார்கள் மேலும் அனைத்து வலிமார்களுடைய துவா பரக்கத்தை கொண்டும் குறிப்பாக ஹவுது நாயகம் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லா சுல்லதி அன்னவர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டும் யா அல்லாஹ் அம்மா அவர்களுடைய ஜியாரத்தை முழுமையாக நீ கபூல் செய்வாயாக. மேலும் யா அல்லாஹ் இங்கிருந்து செல்லும் அம்மா அவர்களும் முழுமையான பைசு பரக்கத்தை பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய பாக்கியத்தினை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஏதேனும் தவறாக நான் எதுவும் நினைத்திருந்தால் அதனுடைய அனைத்து விதமான பாவங்களையும் யா அல்லாஹ் மன்னித்தருள்வாயாக. அம்மாவிடம் முழுமையான பைசு பரக்கத்தை பெற்றுக்கொண்டு இங்கிருந்து செல்லக்கூடிய பாக்கியத்தினை தந்தருள்வாயாக. இதற்கு யார் யாரெல்லாம் யா அல்லாஹ் உறுதுணையாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் தஆலா யா அல்லாஹ் முழுமையாக நீ நிறைவேற்றி தந்தருள்வாயாக. அம்மாவனுடைய பைசு பரக்கத் இந்த உலக மக்கள் முழுவதற்கும் செல்லக்கூடிய பாக்கியத்தினை தந்தருள்வாயாக. குறிப்பாக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இதை கொண்டு செல்வாயாக. மேலும் யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகள் அனைத்தும் ஹலாலாக்கி ஹாஜத்துக்கள் அனைத்தும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் கபூல் செய்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா ஹைரி ஹல்கி சய்யிதனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம உள்ளே நம்ம ஜியாரத்தை முடிச்சிட்டோம். ஜியாரத்தை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது வெளியிலையும் இவங்களுடன் சேர்ந்து வந்தவர்களும் இவர்களுடைய உறவினர்களும் வெளியில் இருக்காங்க அப்படிங்கிற முறையில் சொன்னாங்க. அப்புறம் பக்கத்தில் பார்த்தப்போ தான் தெரிஞ்சது ஒரு 1 2 3 4 கபறுகள் இருக்குது. இதில் 3 கபறுகள் ஓப்பனாக இருக்குது. ஒரு கபறுகள் ஒரே ஒரு கபறு மறைக்கப்பட்டிருக்கு. அதில் முதலாவது கபறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க நாங்கள் தெரியுது பார்த்தீங்களா, பச்சை கலர் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கல் தெரியுது பார்த்தீங்களா. அங்கே தான் அப்துல் காதர் ஜீலானி, அதாவது நம்ம பிவிஎம் அடங்கியிருக்காங்கல்ல உள்ள, அவங்களுடைய பேரனார் இங்கே அடங்கியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ரொக்கையாம்மா பிவிஎம் அவங்களுடைய மகளார் இங்கே அடங்கியிருக்காங்க. இந்த இடத்துல தான் டாக்டர் ஹக்கீம் அப்படின்னு ஒருத்தவங்க இங்கே அடங்கியிருந்திருக்காங்க. ஆனால் அந்த இடம் இங்கே மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால்
அவங்களுக்கு இஷாராப்படி அவங்களுக்கு வந்து அறிவுறுத்தலின்படி வந்து இங்கே ஒரு கபர் இருக்குது, அவங்களுடைய பேர் டாக்டர் ஹக்கீம் அப்படிங்கிற முறையில் வந்து இந்த இடத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க. மேலும் வந்து அங்கே ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க அடங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க பேர் என்னென்ன? மஸ்தான் சாஹிப். அவங்க வந்து கபருன்னு பார்த்தோம்னாக்கா மஸ்தான் சாஹிப் அப்படின்றவங்க ஒருத்தவங்க வந்து அங்கே வந்து அடங்கியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த சுற்றி இருக்க காட்டுக்குள்ளே அதுக்கு அப்படி சுற்றி காட்டுங்க. இந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த காடுகளுக்குள்ளே வந்து ஒரு ஆன்மீக அரசாட்சி அவனா எப்படி இருக்குங்க, எப்படிப்பட்ட ஜலாலியத்தை இது பண்ணியிருக்காங்க. அதான் வந்து இந்த இங்கே இருக்கவங்களாம் எப்படி அடங்கியிருக்காங்கன்ற முறையில் வந்து ஒரு சின்ன குழந்தையின் மூலமாக தான் வந்து இஷாரா வந்தது, ஒரு இஷாரா வந்தது, அந்த அடையாளம் காட்டியிருக்காங்க. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை தான் அது. அதாவது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு வழிமாறை அல்லாஹத்தாலா வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டால் எந்த ஒரு ரூபத்திலும் அல்லாஹத்தாலா அந்த இடத்துல வந்து அல்லாஹத்தாலா வெளிப்படுத்திடுவான். கோடிக்கணக்கான வழிமார்கள் வந்திருந்தாலும் கூட குறிப்பிட்ட வழிமார்களைத்தான் அல்லாஹத்தாலா ஒவ்வொரு இடத்திலும் வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றான். என்ன ஒரு காரணம் என்றால் அல்லாஹத்தாலா வழிமார்களை வெளிப்படுத்திய நோக்கம் என்னவென்றால் மக்களினுடைய நலன்களுக்காக மட்டும்தான், மக்கள் அதை என்ன சொல்கிறது நலன்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அந்த இறைநேசர்களை வந்து அல்லாஹத்தாலா வந்து இந்த உலகத்தில் வந்து அனுப்பி மேலும் வந்து மறைமுகமான ஆட்சியும் செய்து கொண்டிருக்கின்றான். இறை நேசர்கள் என்பவர்கள் அல்லாஹ்வினுடைய பிரியப்பட்டவர்களாக கருதப்படுகின்றார்கள். மேலும் இங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது கபறுகள் வந்து எல்லாமே வந்து இறை நேசர்களுடைய கபறுகளாக தான் இருக்கிறது. மேலும் குறிப்பாக பிவி அம்மா உண்மையிலே வந்து மனசுக்கு நிம்மதியாக இருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் உள்ளூர்காரங்களாக இருந்தாலும் திண்டுக்கல்காரங்களாக இருந்தாலும் சரி வெளியூர்காரங்களாக இருந்தாலும் சரி ஒரு முயற்சி செய்து உண்மையிலே வந்து இந்த தர்காவுக்கு ஒரு முழுமையான நியத்தோடு வந்துட்டு போங்க. உண்மையிலே மனசு உண்மையிலே ரொம்ப இதாக இருக்குது. இவங்களுக்கு வந்து ஃபாத்தியா நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து கேட்குறீங்க, உங்களுக்கு ஒவ்வொரு தர்காலையும் வந்து இந்த ஃபாத்தியா எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற முறையில் கேட்குறீங்க. இவங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்கா வந்து முட்டைக்கோழி ஃபாத்தியா வந்து இதில் வந்து சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரை வந்து ஒன்று உங்கள் வீடுகளிலே கொடுங்க, இல்லை இங்கே வந்து ஒரு முறை வந்து ஜியாரத் செய்து விட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் கந்திரி கொடுக்குறதாவோ ஏதாவது ஒரு முயற்சி செய்து நீங்கள் வந்து எது வேணாலும் செஞ்சுக்கலாம். மேலும் வந்து அந்த நிர்வாகி அவர்களுடைய நம்பர் வந்து கண்டிப்பான முறையில் வந்து நாங்கள் வந்து கீழே போடுவோம். முழுமையான முறையில் உங்களுக்கு எதுவும் விருப்பப்பட்டால் இந்த தர்காவுக்கு எதுவும் செய்ய நாடினால் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து உதவி செய்யலாம். நீங்கள் உங்கள் கையை வெறுங்கரமாக கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அனுப்பிட மாட்டான், உங்களை வந்து சும்மாவும் அவங்களும் அனுப்பிட மாட்டாங்க. கண்டிப்பான முறையில் ஒரு மிகப்பெரிய துவாவோட தான் உங்களை அனுப்புவாங்க. அதில் எந்த ஒரு ஐயமும் நீங்கள் பட வேணாம். அல்லாஹ் தஆலாவினுடைய மாபெரும் கிருபையால் நம்ம வந்தோம், உள்ளே வந்து ஜியாரத் செஞ்சோம். மனசு உண்மையிலே நிம்மதியாக இருக்குது. அல்லாஹ் தஆலா என்னுடைய தேட்டத்தையும் மேலும் உங்களுடைய தேட்டத்தையும் அறிந்தவனாக கருதப்படுகின்றான். மேலும் நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் குறிப்பாக அந்த இறைநேச பெண்மணி பிவி அம்மா அவர்களுடைய பொருட்டாலும் அல்லாஹ் தஆலா முழுமையாக கபுல் செய்து மேலும் மேலும் அடுத்தடுத்து இங்கு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. மேலும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவிலும் மேலும் அடுத்த ஒரு அழகான ஒரு ஜியாரத்திலும் இன்ஷா அல்லாஹ் நம்ம சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய இஸ்லாமிக் தமிழன் ஷாகுல் ஹமீத். இதற்கு உறுதுணையாக இருந்த நமது நிர்வாகத்தின் சார்பாக இருக்கக்கூடிய நமது பசீர் பாய் அவங்களுக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் இஸ்லாமிக் தமிழன் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர்களினுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தையும் அபிவிருத்தியும் செய்து மேலும் அவர்களுடைய இல்மிலும் அல்லாஹ் தஆலா பரக்கச் செய்து அல்லாஹ் தஆலாவினுடைய நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் அவர்களுடைய குடும்பத்தாரையும் மேலும் அவர்களுடைய உற்றார் உறவினர்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்தருள்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.